தமிழ்நாடு முதலமைச்சரின் நல்லாசைகளுடன் மேற்கு மண்டல திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு பிப்ரவரி 22 மாலை 4 மணி முதல். அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி. செந்தில் பாலாஜி எம்எல்ஏ, கரூர் மாவட்ட கழக செயலாளர். சித்திரை திருவிழா போல கூடியிருக்கக்கூடிய உங்களை பார்த்து நான் உற்சாகம் அடைகிறேன். உத்தங்குடி முழுக்க உடன்பிறப்புகள் குடியேறிவிட்ட மாதிரி எனக்கு இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது. இனி நாம தான், இனி எப்பவுமே நாம தான். நாமெல்லாம் பெரியார், அண்ணா, கலைஞருடைய பிளட், ரத்தம். அதனாலதான் நம்ம ஏக்கத்தை தொட்டு பார்க்கணும்னு சீண்டி பார்க்கணும்னு நினைச்சால தமிழ்நாடு திருப்பி பதிலடி குடைக்கும் என்ற பயம் எதிரிகளை அஞ்சு நடுங்க வைக்குது. திமுக மாதிரி ஒரு அமைப்பு ரீதியா வலுவான அரசியல் கட்சியை யாராலும் காட்ட முடியாது. இப்போ நாம காமிக்கிறது எல்லாமே சும்மா ட்ரெய்லர் தான். இங்க நம்ம மாண்புமிகு நேரு வந்திருக்கிறார். திருச்சியில மெயின் பிக்சர் காமிக்க தயாராகிட்டு இருக்கிறோம். குறிச்சு வச்சுக்கோங்க, மார்ச் 9ஆம் நாள் திமுக நிர்வாகி எல்லாரும் திருச்சியில திரள போறோம். எவ்வளவு பேரு? 10 லட்சம் பேர் கூடுகிற மாநாட்டை தமிழ்நாடே பார்க்க போகுது. மொத்தமா கணக்கு பண்ணி பார்த்தா கடந்த டிசம்பர் மாதம் திருவண்ணாமலையில தொடங்கி அடுத்த மாசம் திருச்சி வரைக்கும் 3 மாசத்துல கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரை நான் சந்திக்க போறேன். அதனாலதான் சொல்றேன், நம்ம ரெக்கார்ட் பண்ணா அதை யாராலும் பிரேக் பண்ண முடியாத ரெக்கார்டா இருக்கணும். இப்படி பெரிய பெரிய மாநாடுகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் காலை மாலை என எத்தனை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிறேன் என்பதை நீங்க தொலைக்காட்சிகளில், பத்திரிகைகளில் பார்த்திருப்பீங்க. என்னுடைய நிகழ்ச்சிகள் ஒரு பக்கம்னா, கழக நிர்வாகிகள் உங்களுடைய நிகழ்ச்சிகள், நீங்க நடத்துகிற நிகழ்ச்சிகள் மறுபக்கம். இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் கருப்பு சிவப்பு தான் தெரியுது. கழக கொள்கைகள் எல்லா இடத்திலும் எதிரொலிக்குது. திராவிட மாடல் சாதனைகள் தான் தொடர்ந்து உரக்க கேட்குது. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம். அதனாலதான் இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நான் சொல்றது, இந்த தெற்கு சமையில மொத்தம் இருக்கக்கூடிய தொகுதிகளையும் கழக கூட்டணி தான் வெற்றி பெறணும். அதை நீங்க தட்டி தூக்கணும். என்ன, ரெடியா? செஞ்சிருவீங்களா? 2019 இருந்து எல்லா தேர்தல்களிலும் நம்ம கூட்டணிக்கு வெற்றி மேல் வெற்றி தான். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில முழுமையான வெற்றியை மக்கள் நமக்கு வழங்கினாங்க. அப்ப இருந்ததை விட அதிகமான திட்டங்களை இப்போ நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொன்னா, மக்கள் கேட்டதையும் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். மக்கள் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸான திட்டங்களையும் கொடுத்து இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறோம். அனைத்து தரப்புகளின் கோரிக்கைகளையும் தீர்த்து வச்சிருக்கிறோம். அதனால இந்த முறை மிகப்பெரிய வெற்றியை உங்க மூலமா நான் எதிர்பார்க்கிறேன். மக்களின் மகிழ்ச்சியையும் உடன்பிறப்புக்காரங்களுடைய உழைப்பையும் நம்பித்தான் இதை சொல்லுகிறேன். நீங்கள் இருக்கும் போது எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை.
தனிப்பெரும்பான்மையான தனித்துவமான ஆட்சி அமைப்போம் என்பதில் யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அனைத்து பகுதிகளையும் அனைத்து தொகுதிகளையும் வென்றோம் என்ற செய்திதான் மிக மிக முக்கியம். அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்த 2 மாசம் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நோ ரெஸ்ட். ஒவ்வொரு வாக்காளரையும் நீங்க எல்லாரும் குறைஞ்சது 5 முறையாவது நேர்ல சந்திக்கணும். இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? என்னதான் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இப்படி புது புது ஊடகங்கள் வந்தாலும் ஒருத்தருடைய வீட்டு படியேறி போய் அவங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்டு பணிவா வாக்கு கேட்கிற பிரச்சாரத்துக்கு எதுவுமே ஈடாகாது. ஆன்லைன் செயல்பாடுகள் முக்கியம்தான், நான் மறுக்கல. ஆனா களத்துல நீங்க வேலை செஞ்சாதான் அதுக்கு மதிப்பு இருக்கும். நான் அதனாலதான் திரும்ப திரும்ப அழுத்தி அழுத்தி சொல்றேன். பரம்பரையா திமுகவுக்கு வாக்களிக்கிற குடும்பமாக இருந்தாலும் சரி, இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி, பிரச்சாரத்தின் கடைசி நிமிடம் வரை மக்களை நாம மீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாதனைகளை சொல்லி வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். இதை நீங்க ரிப்பீட் மோடுல செய்யணும். அப்பதான் நம்முடைய வெற்றியும் ரிப்பீட் ஆகும். தேர்தல் அன்றைக்கு பூத்துக்கு வந்து வாக்காளர்கள் நமக்கு வாக்களிக்கிற வர ஓய்வே இருக்கக்கூடாது. பணிவா, கனிவா, மரியாதையா, நட்பா அணுகணும். ஏனென்றால் என்றைக்குமே மக்கள் தான் எஜமானர்கள், நாம் அவர்களுடைய சேவகர்கள். மக்களை சந்திச்சு அவங்க குறைகளை கேட்டு அவங்களுடைய இன்ப துன்பங்களை கூடவே நிக்கிறதுனாலதான் தேர்தல் அவங்களும் நம்ம கூட நிக்கிறாங்க. 75 ஆண்டு காலமாக திமுக வலிமையாக இருப்பதற்கு என்ன ரகசியம்? இதுதான். மக்களின் வாக்குகளை பெறுவதோடு உங்களுடைய கடமை முடிஞ்சிடுமா? இல்ல. வாக்கு பதிவு முடிஞ்சு மிஷின்ல சீல் வச்சு வண்டியில ஏத்துற வர நீங்க கவனமா இருக்கணும். கடைசி வாக்கு எண்ணி முடிக்கப்படும் வர கவனமா இருக்கணும். தேர்தல் தேதியை அவங்க எப்ப வேணும்னாலும் அறிவிக்கட்டும். நம்மை பொறுத்தவரை எப்பவோ பரப்புரையை தொடங்கிட்டோம். நேற்று கூட வெல்லும் தமிழ் பெண்கள் பரப்புரைக்காக நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் பொறுப்பாளர் கூட்டத்தை நடத்தின வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக. அதுல ஸ்டாலின் மகளிர் படை மூலமா நம்ம அரசோட சாதனை திட்டங்களை ஒவ்வொரு வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க சொல்லி இருக்கிறேன். குறிப்பா தேர்தலை காரணமாக வச்சு மகளிர் உரிமை தொகையை முடக்க நினைச்சு சதிய நாம முறியடிச்சு 5000 ரூபாய் வழங்கி இருக்கிறது. அடுத்து அமையப்போகிற நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கி இருப்பது பற்றி இந்த ஸ்டாலின் மகளிர் படை ஒவ்வொரு வீட்டிலையும் விளக்கமா எடுத்து சொல்வாங்க. இந்த நேரத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன், விரும்புறேன். அண்மையில நம்ம அட்வான்ஸா வழங்கின 5000 ரூபாய் உரிமை தொகையை பல ஊடகங்களும் நம்மோட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு எதிரிகள் கணிக்க முடியாதபடி நம்மோட மூவ் இருந்துச்சு. அதே சமயம் அன்றைக்கு இன்னொரு விஷயமும் செய்திகள்ல இடம் பிடிச்சது. காலையில நாம ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுத்ததுல மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அடுத்து அவங்க உடனே போனது வங்கிகள் இருந்து பணத்தை எடுக்கத்தான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒன்றிய அரசு மேல இருக்கக்கூடிய பயம். எங்க அந்த 5000 ரூபாய் ஒன்றிய அரசு எடுத்துக்குவாங்களோன்னு பயந்த மக்கள் அந்த தொகையை உடனடியா வித்ட்ரா பண்ண போயிட்டாங்க.
இதுதான் மக்கள் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் ஒன்றிய அரசு மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் வித்தியாசம். மக்களுக்காக கொடுத்தா அது திமுக அரசு, மக்கள் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டா அது ஒன்றிய பாஜக அரசு. அதை புரிஞ்சுக்குங்க. மக்கள் கிட்ட இதைத்தான் நீங்க எடுத்து சொல்லணும். அண்மையில மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பேசின பழைய வீடியோ ஒண்ணு மறுபடியும் வைரல் ஆச்சு, பார்த்திருப்பீங்க. அதுல என்ன சொல்லி இருந்தார்? இலவச பேருந்து பயண திட்டத்தால மெட்ரோ ரயில்கள்ல பயணிகளோட எண்ணிக்கை குறையறதா சொல்லி இருக்கிறார். தமிழ்நாட்டில் நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச நாள்ல இருந்து பெண்கள் விடியல் பயணம் திட்டத்துல இலவசமா பயணிக்கிறாங்க. இது வரைக்கும் 900 கோடி பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க. இதனால ஒவ்வொரு குடும்பமும் சுமார் மாதம் 800 ரூபாய் சேமிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சார் உங்களுக்கு வலிக்குது? மார்ச் 1ஆம் நாள் இதே மதுரைக்கு பிரதமர் வரப்போகிறார். அவர்கிட்ட மதுரை மக்கள் என்ன கேட்கணும்னா, இவ்வளவு அக்கறையோடு மெட்ரோ ரயிலுக்கு பேசுறவர் ஏன் இந்த மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுக்கலன்னு கேட்கணும். கேட்பீங்களா? கோவை மெட்ரோ எங்கன்னு கேட்கணும். ஏன் தமிழ்நாட்டுக்கு எந்த சிறப்பு திட்டங்களையும் கொடுக்கலன்னு கேட்கணும். கீழடி அறிக்கையை ஏன் வெளியிட மாட்டீங்க அப்படின்னு கேட்கணும். ஏன் சின்னமும் வரலன்னு கேட்கணும். நீட் தேர்வுல இருந்து ஏன் விலக்கு தர மறுக்கிறீங்கன்னு கேட்கணும். மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும்னு கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை வஞ்சிக்க எங்களுக்கான கல்வி நிதியை முடக்கிறது நியாயமானு கேட்கணும். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, இன்னும் நிறைய இருக்கு. அதையெல்லாம் மக்கள் கேட்க காத்திருக்காங்க. நியாயமா? எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கணும். ஆனா கோரிக்கையா கூட இதையெல்லாம் கேட்க துணிச்சல் இல்லாத துரோகியா அவர் மாறிட்டார். ஆனா நாம் பழனிசாமி மாதிரி பயந்தாங்குழி இல்ல. ஆட்சிகள்ல பதவிகள்ல உயிரே போனாலும் எதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். என்ன வழக்கு போடு, நாங்கள் பார்க்காத மிசாவா, நாங்கள் பார்க்காத தடாவா? இன்னைக்கு இந்திய அளவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லயே திமுக மேலதான் பாஜக அரசு அதிகமான ரைடுகள் நடத்துறாங்க. நம்ம அமைச்சர்களுக்குத்தான் அதிக அளவில் அழுத்தம் கொடுக்கிறாங்க. ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்படுத்தலாம்னு பாக்குறாங்க. எமர்ஜென்சியை பார்த்த இயக்க திமுக. அதனால உங்களுடைய இந்த சிபிஐ, இடி, ஐடி என எந்த சித்து விளையாட்டுக்கு நாங்க அஞ்ச மாட்டோம். அதுக்கு வேற ஆளை பாருங்க. என்னாலும் சரி, நாங்க எழுந்து நிற்போம், ஒரு கை பார்ப்போம். தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக இப்படி தைரியமா போராடுகிற காரணத்தால் தான் மக்கள் நம்ம கூட ஆதரவா இருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சரின் நல்லாசைகளுடன் மேற்கு மண்டல திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு பிப்ரவரி 22 மாலை 4 மணி முதல். அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி. செந்தில் பாலாஜி எம்எல்ஏ, கரூர் மாவட்ட கழக செயலாளர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.